இந்த கார்த்திகை தீப நன்னாள் பரம்பொருளை அனுபூதியாக சக்தி மிக உயர்ந்த அளவிலே இந்த பூமியில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரம். இந்த நேரத்தை உபயோகித்து பரமாத்வைத அனுபூதியை பற்றிய பரமசத்தியங்கள் பரமரகசியங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அனுபூதி இப்பொழுது நிகழும். கார்த்திகை தீப பரஞ்சோதியை அனுபூதியாய் பரமானுபூதியாய் இப்பொழுது காண்பீர்கள். ஆழ்ந்து கேளுங்கள். பார்ப்பவனை ஆழ்ந்து பார்க்க நல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த சாட்சியை சாட்சியாய் பார்த்தல் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அந்த தலையில ஏதோ ஒரு அழுத்தத்தோட செய்யறது இல்ல. ரொம்ப ரிலாக்ஸ்டா எனக்குள் தான் இவை அனைத்தும் ஓடுகின்றன. இதெல்லாம் எதன் மீது ஓடுகிறதோ, இதையெல்லாம் பார்ப்பது எதுவோ அதை பார்ப்போம். அதாவதுங்க செயல்படுவதுதான் ஸ்ட்ரெஸ். இங்க எல்லா செயல்பாட்டிலிருந்தும் உங்களை வித்ட்ரா பண்ணிக்கிறீங்க. தோன்றா நிலையாக அவ்யக்த பரம்பொருள் வியக்தமாக தோன்றாத நிலையில் துலங்கி இருத்தல். வியக்தமாக தோன்றும் பொழுதும் இரண்டாக மாறாது இருப்பு ஒன்றே எனும் பரமாத்வைதத்திலேயே இருக்கும் இருப்பு நிலை. நல்ல புரிஞ்சுக்க. இன்று 13வது நாள் சத்சங்கம், 10வது நாள் திருவிழா. கடந்த சில நாட்களாக 36 தத்துவங்களை பற்றியும், முக்கியமாக எப்படி நீங்கள் தினந்தோறும் நீங்கள் என்கின்ற தனி வியக்தி, நீங்கள் மயக்கத்திலே உங்களுக்கு உருவாக்கி கொண்ட இந்த தனி வியக்தி இல்லாத நிலையை அனுபவமாய் பார்த்து கண்டு மீண்டும் உங்களை தினந்தோறும் உருவாக்குகின்றீர்கள் அப்படிங்கிற சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்று காலை அதே சத்தியங்களைத்தான் ஆங்கிலத்தில் சத்சங்கமாக கொடுத்தேன். இப்போ இந்த சத்தியங்களை ஆழ்ந்து உள்வாங்குங்கள். நம்ம வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் தினந்தோறும் இரவு நடக்குது. எந்த ஐடென்டிட்டி இல்லாம வாழ முடியாதுன்னு நீங்க ஆழமா நம்புறீங்களோ, எந்த ஐடென்டிட்டியை காப்பாத்துறதுக்காக சகலவிதமான போராட்டங்களையும் செய்கிறீர்களோ, அந்த ஐடென்டிட்டிய வாலண்டியரா காணாம போக வச்சிடுறீங்கயா. வாலண்டியரா அந்த ஐடென்டிட்டிய தற்கொலை பண்ண வச்சிடுறீங்க. தினந்தோறும் இரவு வாலண்டியரா அந்த ஐடென்டிட்டியை விட்டுறீங்க. காரணம் என்னன்னா, திரும்ப உங்களால பில்ட் பண்ண முடியுங்கிற தைரியத்தினால. தினந்தோறும் ராத்திரி அந்த ஐடென்டிட்டியை கரைச்சிடுறீங்க, வாலண்டரி சூசைட் பண்ணிடுறீங்க. காலையில எந்திரிக்கும் போது சில வினாடிகளில், மைக்ரோ செகண்ட்ஸ், மொத்த ஐடென்டிட்டியும் திரும்ப கட்டமைச்சு அந்த ஐடென்டிட்டி மூலமா இந்த உலகத்தை பார்த்து உங்களுடைய மெமரி, ஆம்பிஷன்ஸ், குட் பேட், ரைட் ராங், ஃபியர், கிரீட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஐயா, இது மொத்தத்தையும் தினந்தோறும் இரவும் விடியற்காலையும் செய்கிறீர்கள். எவ்வளவு பெரிய மிராக்கிள். ஆனா கொடுமை என்னன்னா, இந்த மிராக்கிளை நம்ம கண்டுக்காமலே இருக்கோம். இவ்வளவு பெரிய விஷயம் தினந்தோறும் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு கண்டுக்காமலே இருக்கீங்க. ஓரிரவு உறக்கத்தையும் ஒரு காலை உதயத்தையும் நீங்கள் கான்சியஸா வாழ்ந்துட்டீங்கன்னா, அதுக்கு மேல உங்கள் வாழ்க்கையே வேறு நிலைக்கு மாறி ஒரு கான்சியஸ் பிரேக் த்ரூ உங்களுக்கு நடந்துடும். ஆழ்ந்து புரிந்து கொள். சற்றே பாருங்கள். பெருமான் 2 முறை பெருவெளி பரஞ்சோதியாக வெளிப்படுகின்றார். முதல் முறை இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்யும் பொழுது அவ்யக்தத்திலிருந்து வியக்தமாக வெளிப்படுவது, அதுதான் காலையிலே காட்டப்பட்ட பரணி தீபம். இன்னொரு முறை பிரம்மா விஷ்ணுவிற்கு அடிமுடி காட்டாத அற்பெருஞ்சோதியா நின்னார். அது சிவராத்திரியின் போது நிகழ்ந்தது. ஆனா ரெண்டுமே நிகழ்ந்த இருப்பு திருவண்ணாமலை. காரணம் என்னன்னா, அவர் உருவான உடனே எனக்கு முதல்ல வெளிப்பட்டது திருவண்ணாமலை தான். பிறகு அடிமுடி காணாத அருட்பெருஞ்சோதியாக வெளிப்பட்டு பிரம்ம விஷ்ணுக்களை அடிமுடியை தேடச் சொன்னதும் திருவண்ணாமலை தலத்தில் தான். பிறகு அன்னை பராசக்தி உமையன்னை
அபீதகுஜாம்பிகை பெருமானோடு இடப்பாகம் பெற்று அர்த்தநாரீஸ்வரராக ஒன்றிட வேண்டும் என்று தவமிருந்த பொழுது மலை நுனியில் ஜோதியாய் காட்டி ஜோதியாய் தன்னை வெளிப்படுத்தி அர்த்தநாரீஸ்வரராக அன்னையை ஏற்றுக்கொண்டு இடப்பாகம் தந்து அர்த்தநாரீஸ்வர கோலங்காட்டி அருளும் அந்த நிகழ்வுதான் மாலை மகாதீபம். இந்த மூன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வியக்தம் வியக்தமாக வெளிப்படுதல் காலையில் நடந்த பரணி தீபம். அடிமுடி காட்டாது பிரம்ம விஷ்ணு அடிமுடி காட்டாது அவர்களை தேடவிட்டு அவர்களுக்காக பரஞ்சோதியாக வெளிப்பட்டு ஜோதி ஸ்தம்பமாக வெளிப்பட்டது சிவராத்திரி நன்னாளில். பிறகு தாயாருக்கு மலை உச்சியில் பரஞ்சோதியாய் வெளிப்பட்டு இடப்பாகம் தந்து அர்த்தநாரீஸ்வரர் ஆக்கிக் கொண்டு அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் நம் எல்லோருக்கும் அருள் செய்யும் அந்த திருவிளையாடல் செய்தருளியது மாலை மகாதீபமாக காட்டப்படுகின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் இந்த மொத்த பிரபஞ்சத்திற்கும் புருஷன் ஒருவன் தான். அது பரமசிவ பரம்பொருள் தான். நாம எல்லோருமே பிரகிருதியின் வெளிப்பாடுகள். நாம எல்லோருமே தாயாரின் பாகம்தான், உமையன்னையின் பாகம்தான், உண்ணாமுலையாளின் அபீதகுஜாம்பிகை அன்னையின் பாகம்தான். தாயாருக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லோருக்கும் புருஷன் ஒருவர் தான், பதி ஒருவனே. அது அருணாச்சல பரம்பொருளே, அருணாச்சல கருணாமூர்த்தியே, பரமசிவ பரம்பொருளே. நாம் எல்லோரும் அவரை தேடி அவரை அடைந்து சாயுச்சிய நிலை அடைந்த அவருக்குள் கரைவதுதான் அர்த்தநாரீஸ்வர தத்துவம். இன்னும் பல விதத்திலே இந்த அனுபவத்தை விளக்கலாம். ஆழ்ந்து கேளுங்கள். பார்ப்பவனை பார்த்தீர்களானால், சாட்சியை சாட்சியாய் பார்த்தீர்களானால், அப்சர்வரை அப்சர்வ் பண்ணுங்க, விட்னஸ் பண்ணுங்க. அப்ப என்ன நடக்கும்னா, கண்களாலே பார்க்க முடியாத உணர்விலே நிறைகின்ற பேரொளி அனுபவம் ஏற்படும். அந்த ஒளியை கண்ணால விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. 1000 கோடி சூரியன் ஜோதி அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி ஓமையாலே, ஓமானங்களாலே, ஓமேயங்களாலே சொல்லுகின்ற கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இந்த அருணாச்சலம் அப்படிங்கிற வார்த்தையே 1000 கோடி சூரியன் ஜோதிங்கிற வார்த்தை தான் அருணாச்சலம். அதாவது சூரியன்களாலேயே ஆன மலை. ஒவ்வொரு துகளும் ஒரு சூரியன், ஒவ்வொரு அணுவும் ஒரு சூரியன்னா அந்த மலை எத்தனை கோடி சூரியன் புரிஞ்சுக்கோங்க. சூரியன்களால் ஆன மலை. காரணம் என்னன்னா, ஏன் இந்த மாதிரி வர்ணிக்கப்படுறாருன்னா, வர்ணிக்க முடியாததுன்னு சொல்ல முடியாததுனால, வர்ணிக்க முடியாததுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால ஏதோ ஒரு வர்ணனை, வர்ணிக்க முடியாது அப்படிங்கிற பொருள் வருகின்ற வர்ணனையாவது கொடுத்தாக வேண்டுமே அப்படிங்கிறதான் அண்ட முடியாத மலை அண்ணாமலை. அண்ணாமலை உடலால் மட்டுமல்ல, மனதால் மட்டுமல்ல, வார்த்தைகளால் மட்டுமல்ல, எந்த உணர்வாலும் அண்ட முடியாத அண்ணாமலை. 1000 கோடி சூரியன் ஜோதி. பார்ப்பவனை பார்த்தீர்களானால், அப்சர்வரை அப்சர்வ் பண்ணீங்கன்னா, விட்னஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த கண்களால் காண முடியாத, கற்பனையில் நினைக்க முடியாத பரஞ்சோதி பேரொளி அனுபவம் தெரியும். அந்த பரஞ்சோதியே கார்த்திகை தீபம், அந்த பரஞ்சோதியே பரமசிவ பரம்பொருள், அந்த பரஞ்சோதியே அர்த்தநாரீஸ்வர அனுபூதி. இப்ப நிறைய கேள்விகள் வரும். கேள்விகள் வந்தாதான் கேட்கறீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா எங்கேயோ போயிட்டீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆஸ் நித்யானந்தா ஏஐல போய் உட்கார்ந்து ஒன்னொன்னா கேளுங்க. எல்லா ஏஐ பதில் சொல்லும். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ.